ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகுவதாக அறிவித்துள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என்று கேள்வி எழுப்பி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நோகுதையா, மனசு நோகுதையா என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஜெயலலிதா காப்பாற்றிய இயக்கத்திற்கு இந்த கதியா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக ஆங்கில நாளேடுகள் பரிகாசம் செய்வதாக வேதனை தெரிவித்துள்ள அவர், கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்றத்தில் ஆதரவு அளித்திருப்பதன் மூலம் அதிமுக 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. இருவரும் சபாநாயகரிடம் உரிமை கோரியிருக்கிறார்கள். சபாநாயகர் விரைவில் முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டுவதற்கான முயற்சி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து எடுக்கப்படுவதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இப்படியான சூழலில் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், இந்த அறிக்கையில் செம்மலை என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா, மனசு நோகுதையா, இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துதான் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை ஒரு அறிக்கை இப்ப கொடுத்திருக்காரு. அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக பொதுச் செயலாளருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கி இருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இதே மனநிலையில் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருந்து வருவதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய செம்மலை புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு குறிப்பிட்டு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாகவும் தடுக்கப்பட்டதாகவும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்ததாகவும் செம்மலை தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எவ்வளவோ வாய்ப்புகளை எனக்கு, அதாவது செம்மலைக்கு வழங்கிய அரசியல் வானில் அடையாளம் காட்டப்பட்ட ஒளிரும் நட்சத்திரமாக என்னை ஆளாக்கி அழகு பார்த்த இருபெரும் தலைவர்கள், அதாவது இவர் குறிப்பிடுவது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய 2 பேரையும் குறிப்பிட்டு தன்னுடைய இந்த முடிவுக்காக கனத்த இதயத்தோடு மன்னிப்பு கோரி இந்த கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவிச்சிருக்காரு. நீங்க குறிப்பிட்டது போல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு பிறகு பல்வேறு உட்கட்சி பூசல்கள் நிலவி வரக்கூடிய சூழலில் மூத்த அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவருமாக அதிமுகவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்களில் ஒருவருமான முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான செம்மலை எடுத்திருக்கக்கூடிய இந்த விலகல் முடிவானது அக்கட்சி வட்டாரத்தில் உறுதியாகவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, எதை நோக்கி அவருடைய நகர்வு இருப்பதாக அந்த அறிக்கை சொல்கிறது என்பது குறித்து கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? தற்போதைக்கு நிலவக்கூடிய சூழல், ஏற்கனவே அதிமுகவில் சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையிலான ஒரு அணி, அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தொண்டர்கள் பல அதிருப்தியில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்பொழுது மூத்த அரசியல்வாதியான செம்மலை அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இவரது அடுத்த கட்ட பயணம் என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளிப்படையாக தெரிவிப்பார் என்று தெரிகிறது. ஆனாலும் கூட தற்போதைய சூழலுக்கு அதிமுகவில் கடந்த பல ஆண்டு காலமாக மிகுந்த விசுவாசமாக பல்வேறு பொறுப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்து அதே போல கட்சியிலும் பல பொறுப்புகளில் இருந்து வந்த செம்மலை எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.